உங்களுக்கு தைரியம் இருந்தா பழனிசாமிக்கு வேலுமணின்ற முன்னாள் அமைச்சரையும் தங்கமணின்ற முன்னாள் அமைச்சர் ரெண்டே பேரை வேற யாரும் வேண்டாம். நான் சொன்னதுதான் எங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தயாராக இருப்பதாக பெங்களூர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். ஒரு புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி அநியாயப்பட்டீங்க. இஎம்ஐ சிஸ்டத்தில் கட்சியுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்க. ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்க? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானமிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். ரெண்டு பேரும் அவர் பச்சை துரோகி. இவர் பிளைட்ல ஏறும்போது பிரஸ் வேணும், இறங்கும்போது பிரஸ் வேணும், உழைக்காம வந்தவர் அண்ணாமலை. இப்ப திடீர்னு இவர் 6 மாசம் விட்டு பேசலாம் கூட்டணியை பத்தி. அவர் எனக்கு அண்ணாமலை ரொம்ப வேண்டியவர், நண்பர். அவர் திடீர்னு என்ன பண்றாரு, அன்னார் எடப்பாடி பழனிசாமின்றாரு. நேற்று வரைக்கும் பச்சை துரோகி, இன்னைக்கு அன்னாரு. என்னங்க உங்க விஷயம் புரிய மாட்டேங்குது. நீங்க தன்மானம் வேணும், சுயமரியாதை வேணுங்க, இதெல்லாம் வேணும். அண்ணாமலை சார் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, நண்பர். மறுபடியும் ஏன் போய் ஒட்டுறதுக்கு போறீங்க? அவங்க தான் வேணான்றாங்களே, அசிங்கமா பேசுறாங்களே. பிஜேபி இன்னும் ஏன் இப்படி நீங்க தவம் கிடக்குதுங்கிறீங்க? 7 இடத்துல டெபாசிட் போனதை கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. 13 இடத்துல பின்னாடி போனதை நாங்க வந்துட்டோம் முன்னாடி. நீங்க அப்புறம் என்னது கூட்டணிக்கு இங்க ட்ரை பண்றது? என்ன நடக்குது ஒன்றும் புரியல சார். இதுதான் நடக்குது. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்னைக்கு பிரஸ்ல யாருமே சொல்ல முடியாத விஷயத்தை சொல்றேன். பழனிசாமி, உங்களுக்கு தைரியம் இருந்தா பழனிசாமிக்கு வேலுமணின்ற முன்னாள் அமைச்சரையும் தங்கமணின்ற முன்னாள் அமைச்சர் ரெண்டே பேரை வேற யாரும் வேண்டாம். நான் சொன்னதுதான் எங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். பிஜேபியோட கூட்டணி இல்லை. தில் இருந்தா சொல்ல நான் பாக்குறேன். இவங்க ரெண்டே பேர் தான். இந்த 2 பேர்த்துல ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லிட்டார், கூட்டணி இருந்தா 15 நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருப்போம். அவங்க 2 பேர் இருக்காங்க. டெய்லி பிஜேபி தலைவரோட டெல்லி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு சொல்லிட்டாங்க, நீ ஏதாவது மூவ் பண்ண நாங்க வெளியில போயிடுவோம், நாங்க உங்களோட ஒத்துழைக்க தயாரா இல்ல, பிஜேபி கூட்டணி தான் வேண்டும்ன்றதுல அவங்க நிக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.